வந்தது, சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பாரதியாரை போல ஒரு தேசிய கவிஞராக இருந்த நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை பற்றி சொன்னீர்கள். அவரது சுதந்திர பாடல் சிலிர்ப்பாக இருந்தது. நாடக மேடைகளிலும் சுதந்திர தாகத்தை விதைத்தார்கள் என்று சொன்னீர்களே, அது எப்படி தாயே? ஆம்மகனே, நாடக மேடைதான் அன்றைய வெகுஜன மக்களை ஈர்ப்பதற்கான முக்கியமான அம்சமாக இருந்தது. அன்றைய நாடக மேடைகளில் ஆங்கிலேயரின் அடக்குமுறையை எதிர்த்தும் சுதேசிக்கு ஆதரவு திரட்டியும் நாடக பாத்திரங்களின் மூலம் திடீரென வசனங்களை சொல்லி நாடகம் பார்க்க வருபவர்களிடம் பெரும் மாற்றத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி வந்தார்கள். அதனால் இவர்களை கண்காணிப்பதற்கென்றே போலீசார் நாடக அரங்குகளை சுற்றியிருந்தார்கள். இப்படி நாடக மேடைகளை சுயராஜ்ய பிரச்சார தளங்களாக மாற்றுவதை தடுக்க பிரிட்டிஷ் அரசு பல விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்திருந்தது. அப்படித்தான் 1876 நாடக தடை சட்டம் ஒன்றை கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேயர்கள். டிராமாட்டிக் பெர்ஃபார்மன்சஸ் ஆக்ட் என்ற இந்த சட்டத்தின்படி நாடகத்தை மேடையேற்றும் முன்பு அதன் பிரதியை கலெக்டரிடமும் காவல் ஆணையரிடமும் சமர்ப்பித்து அனுமதி பெற வேண்டும். காவல்துறை ஒவ்வொரு பக்கத்திலும் முத்திரையிட்டு அனுமதி அளித்தால் மட்டுமே அந்த நாடகத்தை மேடையில் நிகழ்த்த அனுமதிப்பார்கள். இவற்றை மீறி இருந்தால் நாடகங்களை தடை செய்து விடுவார்கள். ஆனால் இந்த கெடுபடிகளை தகர்த்தெறிந்து நாடகங்களை நடத்தி இருக்கின்றார்கள். நாடகங்களில் இடையிடையே வரும் பாடல்களை தங்கள் கற்பனை கலந்து தேசபக்தி பாடல்களாக பாடிவிடுவார்கள். 1931 4 பேர் கூடி நின்று பேசக்கூடாது என்ற நிலையிருந்த காலம். அன்று நாடக மேடையில் ஹரிச்சந்திரனாக நடித்த ராஜபாட் நடிகன் தேர்க்கொடி கப்பல் தோணுதே என பாடியபடி மேடைக்கு வருவான். தான் பேசும் வசனத்தில் சுதந்திரத்தின் தேவையையும் சேர்த்து பேசுவான். சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சாடுவான். சுதேசியம் பேசுவான். ஹரிஜன ஆலய பிரவேசம் நடக்கும் முன்பே தமிழ்நாடக மேடையில் விஸ்வநாததாசும் அனந்த நாராயணனும் சாதி வேற்றுமைகளை தூக்கி எறிந்து நாடக நடிகர்கள் என்ற முத்திரையுடன் ஒரே பந்தியில் அமர்ந்து விட்டார்கள். நாட்டின் விடுதலை பற்றி இலக்கிய கர்த்தாக்கள் தங்கள் பேனாக்களை எடுப்பதற்கு முன்பாகவே அந்த நாடக நடிகர்கள் நாடக மேடைகளில் விடுதலை தீ மூட்டிவிட்டார்கள். அன்று நாடக நடிகன் பட்ட அவமானங்களுக்கு கணக்கில்லைதான். ஒதுக்கி தள்ளப்பட்ட அந்த நாடக நடிகன்தான் விடுதலை பாடல்களை ஆவேசத்துடன் மேடையில் பாடினான். 100 சொற்பொழிவுகளால் செய்ய முடியாத மாற்றத்தை அன்றைய நாட்களில் ஒரே ஒரு நாடகம் செய்துவிட்டது. அப்படித்தான் தன் பாட்டாலும் குரல் வளத்தாலும் மக்களை சுண்டி எடுத்தான் தேசபக்தி கலைஞன் SG கிட்டப்பா. அவனுடன் இணைந்து அன்றைய நாடக மேடையை தேசபக்தியில் கிளர்ந்தழச் செய்ததும் KP சுந்தராம்பாள் தான். நம் நடைபெறும் எதிரிகள் அடியோடும் அடிகுவர் நாளும் தப்பாது.
கிருஷ்ணசாமி பாவலர், கந்தசாமி முதலியார், TKS சகோதரர்கள், நவாபு ராஜமாணிக்கம், NS கிருஷ்ணன், சஹஸ்ரநாமம், மனோகர் என பின்னாளில் இந்த தேசபக்த நாடக கலைஞர்களின் பட்டியல் பெரிதாக நீண்டது. இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கியவன் அயன் ராஜபாட் நடிகர் SG கிட்டப்பா. கங்காதர ஐயர் மீனாட்சி அம்மாளுக்கு 1906 ஆகஸ்ட் 25 செங்கோட்டையில் பிறந்தான் ராமகிருஷ்ணன். அவனை செல்லமாக கிட்டன் என்று அழைக்க கிட்டப்பா என்ற பெயர்தான் வரலாற்றில் நிலைத்தது. அதுதான் தமிழ் நாடக அரங்கின் மறுமலர்ச்சி காலம். சங்கரதாஸ் சுவாமிகள் என்று அறியப்பட்ட சங்கரனும் பம்மல் சம்பந்தனும் நாடக கலைக்கு புத்துயிரூட்டி மக்களை நாடகங்கள் பக்கம் இழுத்து வந்தார்கள். சங்கரதாஸ் இசை நாடகம் என்ற புதிய போக்கின் தந்தையாக அறியப்பட்டான். பாடல்களுக்கிடையே நாடகத்தின் கதை சொல்லும் 50க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதி பயிற்றுவித்து மேடையேறச் செய்தவன் சங்கரன். அவனது நாடக கம்பெனியில் சேர்ந்து தன் குரல் வளத்தால் அனைவரையும் சுண்டி எடுத்தான் கிட்டப்பா. 1912 மதுரையில் அந்த குழு ஒரு நாடகம் நடத்தியது. அதில் 6 வயது கிட்டப்பா முதலாக மேடையேறி ஒரு பாட்டு பாடி மக்களை கவர்ந்தான். அவனால் எத்தனையோ பாடல்கள் புகழ் பெற்றன. காயாத கானகத்தே, கோடையிலே இளைப்பாற்றி, எவரணி, இந்த பாடல்களெல்லாம் கிட்டப்பாவாலேயே பிரபலமடைந்தன. கடைசி வரிசையில் அமர்ந்திருப்பவனுக்கு கூட தெளிவாய் கேட்கும் குரல் அவனுடையது. சங்கீத வித்வான்களை எல்லாம் நாடகங்களுக்கு வர தூண்டினான் கிட்டப்பா. திருச்சி கோவிந்தசாமி பிள்ளை, காஞ்சிபுரம் நாயனா பிள்ளை, மருங்காபுரி கோபாலகிருஷ்ண ஐயர், புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர், அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை என வித்வான்கள் எல்லாம் கிட்டப்பாவின் வியக்க வைக்கும் அமரகானத்தை கேட்க முதல் வரிசையில் அமர்ந்தார்கள். தேசிய இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு கதர் உடுத்த தொடங்கினான் கிட்டப்பா. 1921 திலகரின் நிதிக்காகவும் 1923 மதுரையில் கதர் நிதிக்காகவும் 1924 திருநெல்வேலியில் தேசபந்து தாசிடம் அளிக்க கட்சி நிதிக்காகவும் 1930 சென்னையில் உப்பு சத்தியாகிரகத்துக்காகவும் நாடகம் நடத்தி நிதி திரட்டி கொடுத்தான். தன் பேனாவை திருவல்லிக்கேணி கடற்கரை கூட்டத்தில் ஏலம் விட்டான். அது அன்றே 50 ரூபாய்க்கு ஏலம் போனது. கிட்டப்பா தான் நடித்த ஒவ்வொரு நாடகத்தின் இறுதியிலும் காந்தி குல்லாய் அணிந்து ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலை பாடுவதை வழக்கமாக்கிக் கொண்டான். அவனுடன் தேசபக்தியில் போட்டி போட்டாள் அவன் மனைவி KB சுந்தராம்பாள். கொடுமுடியில் பிறந்து ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டு நாட்டுக்காக உழைத்தவள். இவர்கள் நடித்த நாடகங்கள் புராண கதைகளாக இருந்தாலும் அவற்றினூடே வரும் தேசிய கருத்துகள் விடுதலை உணர்ச்சியை தட்டி எழுப்பும். சத்தியமூர்த்தி, காமராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் கூட்டங்களில் சுந்தராம்பாளை பாடச் செய்தார்கள். ஓட்டுடையார் எல்லாம் கேட்டிடுங்கள் என்று அவள் பாடத் தொடங்கியதும் கூட்டம் ஆரவாரம் செய்யும்.
சிறைச்சாலை என்ன செய்யும்? என்ன செய்யும்? காந்தியோ பரம ஏழை சந்நியாசி என்ற பாடல்களெல்லாம் அன்று சுந்தராம்பாள் பாடி பிரபலமாயின. ஞான தீரரை சிறைச்சாலையில் என்ன செய்யும்? சாந்தமுடன் மனக்கண்ணெதிர பறை சாந்தமுடன். கணவன் மனைவியாக நாடக மேடையை தேசபக்தி எழுச்சி மேடையாக மாற்றியவர்கள் இவர்கள். இவர்களுக்கு போட்டியாக இன்னொருவன் கொக்கு பறக்குதடி பாப்பா என்று பாடி பிரிட்டிஷாரை அதிர வைத்தான் தெரியுமா? அவன் யார் தெரிகிறதா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை.